ஜெயக்குமார் மரண வழக்கில் உரிய ஆதாரம் இல்லாததால் இதுவரை குற்றவாளி கைது செய்யப்படவில்லை என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் வழங்கப்படும் என்று காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதற்காக மாற்றுத்திறனாளிகளுக்காக டிசம்பர் 3 இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகளை தமிழக சட்டமன்ற கூட்டத்தொடரில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் முன்வைப்பார்கள் என்று கூறினார். காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமார் கொலை வழக்கில் ஆதாரம் இல்லாததால் கொலையாளி இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் ஓரிரு நாட்களில் குற்றவாளி குறித்த தகவல்கள் வெளியாகும் எனவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான சட்டம் 2016 முழுமையாக கடுமையாக செயல்படுத்தப்படும் என்று நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நாடு முழுவதும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு பராமரிப்பு மையங்கள் அரசு தனியார் பங்களிப்புடன் அமைப்பதற்கான திட்டங்களை செயல்படுவதற்கான நடைமுறைகளை கொண்டு வருவோம் என்று அறிவிப்பு செய்திருக்கிறோம். இந்த அறிவிப்பிற்காக நம்முடைய அன்பு சகோதரர் டிசம்பர் 3 இயக்கத்தின் சார்ந்த தலைவர் தீபக் அவர்கள் இங்கே உங்களுடன் சில செய்திகளை சொல்ல இருக்கிறார்.